Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vandu ECG Electrocardiograph adha pathi dhaan paaka porom. So ECG அப்படின்ற word வந்து நிறைய பேருக்கு ஃபெமிலியரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல ஏதாவது படத்துல இல்லனா டிவி சீரியல்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த இசிஜி ஏதாவது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது இந்த இசிஜி கூட தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு மானிட்டரிங் மிஷின் மாதிரி. ஸோ இதில் அந்த வோல்டேஜ் ட்ரேசஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இது வந்து இந்த ரெண்டு சவுண்ட்ஸ் அதிலேருந்து வரும் இந்த இசிஜி மிஷினில். ஃபஸ்ட்டு சவுண்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சவுண்டு வந்து ஒரு நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிற இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதே வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டூ சவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இசிஜி பற்றி பார்க்கலாம், எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஸோ நேம்லேருந்தே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எலக்ட்ரோ அப்படின்றது அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷன் நம்ம ஹார்ட்டில் நடக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் கார்டியோனா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஹார்ட் அப்படின்னாலே நம்ம கார்டியோ அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப், ஸோ இங்கே ஒரு கிராஃபில் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹார்ட்டில் நடக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை. ஸோ இட் இஸ் த graphical representation of the electrical activity of heart during the cardiac cycle. So for the cardiac cycle you can refer my previous video. So adula cardiac cycle பத்தி explain பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எப்படி வந்து electrical activity of the heart நடக்குது, அதாவது action potential generate ஆகி அது எப்படி conduct ஆகுது ஹார்ட்டில் அப்படின்றத பற்றி I might have explained. You can refer the previous video. ஸோ அதில் என்ன நடக்கும், ஸோ இந்த சினோ ஏட்ரியல் நோடில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும் சானில். ஸோ அதில் ஜென்ரேட் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பொட்டன்ஷியல்னால் என்ன ஆகும், அந்த ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குவாங்க. ஸோ அது நடக்கிறனால அந்த பிளட் ஃப்ளோ வந்து வென்ட்ரிக்கிள்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிளட் ஃப்ளோ அதிகமாக வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட்டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் அண்ட் ஏவி பண்டில்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது மூலமாக பெர்குஞ்சி ஃபைபர்ஸ் அது மூலமாக ஃபுல்லாகவே இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் ஃபுல்லாகவே அது கண்டக்ட் ஆயிரும் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அக்கர் ஆகும். ஸோ வந்து அதனால் அந்த பிளட் வந்து வெளில பம்ப் அவுட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும் ஒரு ஹார்ட்டில். ஸோ திஸ் இஸ் அபவுட் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இசிஜியில் இந்த பேஷண்ட் வந்து அந்த மிஷின் கூட எப்படி கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்னா வித் 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ் மூலமாக கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து one will be to his each wrist and to the left ankle. So the third one will be to the left ankle. So இதில் 3 electrical leads இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இசிஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த கண்டினியூஸ் மானிட்டர் ஆஃப் த ஹார்ட் ஆக்டிவிட்டி இன் த இசிஜி. ஸோ இதுவே மல்டிபிள் லீட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து செஸ்ட் ரீஜனில் வைப்பாங்க. ஸோ இந்த மல்டிபிள் லீட்ஸ் as you can see in the picture multiple leads இருந்துச்சுன்னா it helps in the detailed evaluation of the heart function. ஸோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு டீட்டெயில்டு எவாலுவேஷன் தேவைப்படும் இல்லையா ஹார்ட்டை. ஸோ அதனால வந்து மல்டிபிள் லீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த செஸ்ட் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈச் பீக் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, இப்படி தான் இருக்கும் அந்த பீக். ஸோ இந்த ஈச் பீக்கை
இந்த இசிஜியில் இருக்க பீக்ஸை தே ஆர் ஐடென்டிஃபைட் பை லெட்டர்ஸ். என்னென்ன லெட்டர்ஸ் ஃப்ரம் பி டு டி. ஸோ இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, பி கியூ ஆர் எஸ் டி. ஸோ இந்த பீக்ஸை இந்த லெட்டர்ஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட். அதை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஈச் பீக்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட் இஸ், ஸோ ஈச் பீக் அந்த பி QRST வாட் தே ரெப்ரசன்ட்னு பார்த்தோம். அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பி வேவை பொறுத்த வரைக்கும் அது எந்த இதை சொல்லுது அப்படின்னா, அந்த நமக்கு என்ன அதை இன்ஃபர்மேஷன் பி வேவ்னால அப்படின்னா, இட் டினோட்ஸ் டு த எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் ஆர் டீபோலரைசேஷன் ஆஃப் த ஏட்ரியா. ஸோ அந்த இது ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன்னு சொல்கிறாங்க, ஆர் டீபோலரைசேஷன். ஸோ வாட் இஸ் டீபோலரைசேஷன்? டீபோலரைசேஷன்னா அப்படின்னா என்னென்னா, இது வந்து நர்வ் செல்லில், எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் அ நர்வ் செல்லில் டீபோலரைசேஷன் நடக்கும். அண்ட் the cell undergoes an electrical change in this depolarization. அந்த செல்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா they are negatively charged. அதோட சரௌண்டிங்கில் பொறுத்து relative to the surrounding, the cells will be negatively charged actually. ஸோ இந்த நெகட்டிவாக சார்ஜ் ஆன அந்த செல் வந்து, ஸோ நெகட்டிவாக சார்ஜ் ஆன செல் இருக்கு இல்லையா, ஒரு செல் வந்து நெகட்டிவாக நார்மலாகவே இட் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ். நார்மலாக அதோட சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவாக சார்ஜ் ஆன செல் வந்து இட் இஸ் கன்வெர்ட்டட் டு த பாசிட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் வாட் திஸ் அக்கர்ஸ், எதுக்காக இந்த டீபோலரைசேஷன் நடக்குது அப்படின்னா, இட் அலவுஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இல்லைனா இம்பல்சஸ் இன் த செல். இந்த டீபோலரைசேஷன் மூலமாக அண்ட் செல் டு செல் கம்யூனிகேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நடக்கிறனால டீபோலரைசேஷன். ஸோ அண்ட் இது இந்த கேஸில் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹெல்ப்ஸ் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த போத் ஏட்ரியா. ஸோ இந்த ரெண்டு ஏட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆகும் இந்த டீபோலரைசேஷனுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் வந்து அந்த பி வேவ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் அப்புறமா அந்த கான்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் அந்த பி வேவ் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த QRX காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, QRS, இந்த ரீஜன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் denotes the depolarization of the ventricle. ஸோ வென்ட்ரிக்கல் டீபோலரைஸ் ஆகிறத இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் நடந்தால் ஆப்வியஸாக வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ தேர்பை த blood is pumped out. ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் கியூவே, இந்த கியூக்கு அப்புறமே அந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பீக் அப்பயே. ஸோ இட் இஸ் த பிகினிங் ஆஃப் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. சரி, நெக்ஸ்ட் டி வேவ்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இட் டினோட்ஸ் த ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு ரெஸ்டிங் மெம்ப்ரெயின் பொட்டன்ஷியலில் செல்லு எப்பவுமே என்ன சார்ஜில் இருக்கும்னு சொன்னேன். ஆக்சுவலாக இட் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து பாசிட்டிவாக சார்ஜ் ஆனால் நம்ம வந்து டீபோலரைசேஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பாசிட்டிவாக சார்ஜ் ஆன செல் வந்து திருப்பி வந்து நெகட்டிவ் திருப்பி கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா we call it as repolarization. So the process or the act of returning to the negative membrane potential is repolarization. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரீபோலரைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து என்ன ஆகுது, தே ரிட்டர்ன் ஃப்ரம் த எக்ஸைட்டட் டு த நார்மல் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த டி வேவ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் டி வேவ் இருக்கு இல்லையா, அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட் த எண்ட் ஆஃப் சிஸ்டோல். ஸோ இந்த எண்ட் ஆஃப் டி வேவில் அந்த கான்ட்ராக்ஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த
PQRST waves of the ECG and அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே தான் இது பிக்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யூ கேன் see the PQRST அந்த இது காம்ப்ளெக்ஸ் T. ஸோ வந்து Pயில் வந்து the sinoatrial node depolarization occurs and the impulse arrives in the AV node occur ஆகுறத இது ரெப்ரசன்ட் பண்ணுது. impulse passes through the bundle of His, then impulse passes through the bundle branches, then the impulse passes through the Purkinje fibers. இந்த இடத்துல ஸோ ஹார்ட்டில் அது நடந்துகிட்ருக்கும். ஸோ அது இங்கே நமக்கு வேவ் ஃபார்மில் வந்து இந்த இசிஜி மிஷின் காட்டுது. ஸோ இந்த P வேவில் டீபோலரைசேஷன் அக்கர் ஆகும். தென் த டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள் அக்கர் ஆகும். ஃபஸ்ட்டு ஏட்ரியா அக்கர் ஆகும், தென் வென்ட்ரிக்கிள், தென் த ரீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ் அக்கர்ஸ் இன் கேஸ் ஆஃப் த T வேவ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட் ரேட். ஸோ ஹார்ட் பீட் ரேட் இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த PQRST வேவ்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பை counting the number of QRS complex. அந்த இடத்துல QRS காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோன்னா இசிஜியில் ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமில் இட் கிவ்ஸ் த ஹார்ட் பீட் ரேட். அதுலேருந்து நம்ம ஹார்ட் பீட் ரேட் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து நிறைய எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லேயும் சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நார்மல் பர்சனாக இருந்தால், ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதவங்களாக இருந்தால் இந்த இசிஜி ஷேப் வந்து எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஷேப்பில் ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சு, இஃப் தேர் இஸ் அ டீவியேஷன் இன் த ஷேப் அப்படின்னா இட் டினோட்ஸ் அன் அப்நார்மலிட்டி ஆர் அ டிசீஸ் இன் தட் பர்சன். ஸோ இது வந்து ரொம்ப அதிக கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இட் ஹேஸ் கிரேட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா இசிஜி தான் பார்ப்பாங்க. ஸோ இட் ஹேஸ் கிரேட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.